Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு potato fry recipe தான் பார்க்க போறோம். இது வந்து chicken mutton liver செய்யற டேஸ்ட்லயே இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், கீரை சாதம், மோர் குழம்பு இந்த மாதிரி எல்லா சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு சில சண்டேல நம்ம நான்வெஜ் எடுக்க மாட்டோம். அந்த டைம்ல ரச சாதம் வச்சு கூட இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது மசாலா வந்து நம்ம வறுத்து அரைச்சு சேர்க்கறதுனால அந்த மட்டன் சிக்கன் லிவர் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே கொண்டு வரும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்டுக்கு. இப்போ இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானலை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 3 துண்டு பட்டை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். இது கூட என்னென்ன பொருள் ஆட் பண்ண போகிறோன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கணும். காரத்துக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுனா 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும், தண்ணி ஊற்றாமல். இப்போ அதே வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். நம்ம எண்ணெய் கொஞ்சம் உருளைக்கிழங்குக்கு அதிகமாக போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி தெரியும். இதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது, வெறும் கருவேப்பிலை மட்டும்தான். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பொட்டேட்டோவை ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு இது கூட ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு 1 ஸ்பூன் சேர்த்தா போதுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்னோடது வந்து மிளகாத்தூள் காரம் கம்மி, அதனால் 2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம ராவாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து இன்னும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதிலே பாதி குக் ஆகிடும் பொட்டேட்டோ. பொட்டேட்டோக்கு வந்து தண்ணியை விட ஆயிலில் செய்கிறது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்லாகவே ஆயிலில் செய்யக்கூடாது, லைட்டாக தண்ணி கலந்துக்கணும். அரைச்சி வச்சுருக்க மிக்சி ஜாரில் லைட்டாக பவுடர் சுற்றி ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும். இப்போ அது கூட 1 டம்ளர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட கலந்துக்கணும். தண்ணி பத்தலைன்னா இன்னொரு டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு. இப்போ இதை நல்லா சுற்றி கலந்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நான் திரும்ப ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுக்கலை. ஓப்பன் பண்ணால் கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், சிக்கன் லிவர் மாதிரி. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான்வெஜ் எடுக்காத அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ